மனிதர்களால் பாதுகாக்க முடியாது. திருக்குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அல் ஹிஜ்ரிலே வருகிறது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாக்கிறோம். குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இந்த மண்ணில் இதுவரை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாமல் சேர்க்குதல் நீக்குதல் போன்ற அவலங்கள் எல்லாம் ஏற்படாமல் இன்றைக்கு வரை குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. எப்படி பாதுகாக்கப்படுகிறது? அதன் கருத்துக்களும் பாதுகாப்பு, அதன் எழுத்துக்களுக்கும் பாதுகாப்பு. பொதுவாக குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே சிறப்பு பெயர்கள் நிறைய உண்டு. சுமார் 55 பெயர்கள் குர்ஆனிலே வருகிறது. குர்ஆனுக்கு வேறு பெயர்கள். ஃபுர்கான் என்றொரு பெயர், நூர் என்றொரு பெயர், திக்ர் என்பது ஒரு பெயர், ரூஹ் என்பது ஒரு பெயர். குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே இருக்கிற 55 பெயர்களை பார்க்கிறோம். இந்த 55லேயும் உலமாக்கள் எழுதுவார்கள் 2 பெயர் தான் சிறந்தது. 55 பெயர்கள்ல என்ன 2 பெயர்கள்? ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் குர்ஆன். இந்த 2ம் தான் சிறந்தது. மீதி எல்லா பெயர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் விட ஏன் இந்த 2ம் சிறந்தது? அல் கிதாப் என்றால் எழுதப்பட்டது என்று பொருள், அல் குர்ஆன் என்றால் ஓதப்பட்டது என்று பொருள். குர்ஆன் இந்த மண்ணிலே ஒரு 1400 வருஷங்களை தாண்டியும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த 2ம் காரணம். ஒன்று எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஓதுவதால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வழிகள் இந்த 2ம். எழுத்துக்களால் பாதுகாக்கப்படுதல், அது கிதாப்னு பேரு. ஓதுவதால் பாதுகாக்கப்படுதல், அது குர்ஆனின் பேரு. எனவே இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இந்த 2 பெயர்களும் சிறந்தது என்று சொல்லுகிறோம். மாற்றம் பெறவில்லை, எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கப்படவில்லை, இருப்பது குறைக்கப்படவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனுக்கு வைத்திருக்கிற அபாரமான ஒரு மகத்துவம், மகோன்னதம் இந்த வாய்ப்பு எல்லா வேதத்திலும் சேர்த்து விட்டார்கள். அதாவது அசல் எது எவ்வளவு, சேர்க்கப்பட்டது எவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு சேர்ந்துருச்சு. எல்லாத்திலையுமே சிலதை எல்லாம் தங்களுக்கு தோதுவாக எடுத்து விட்டார்கள். செயல்படுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள்.